கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படுத்திய அதிர்வலைகளை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ச்சியாக அதிரடிப்படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த கல்வராயன் மலைப்பகுதியை முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறை அமைச்சருடன் சென்று பார்வையிட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது? இதோடு வேற என்னென்ன விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்குது? வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து அந்த கல்வராயன் மலைப்பகுதி மக்களுடைய மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வு ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு அரசினுடைய நலத்திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறதா இல்லையா என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் அறிக்கையானது தயாராகி வருகிறது. அதை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கின் விசாரணையை மறுநாளைக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் 1996க்கு முன்பு வரைக்கும் இந்த பகுதி மக்களுக்கு வாக்குரிமை என்பது இல்லாமல் இருந்தது. அப்போது அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அத்துடன் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்பதால் இந்த பகுதிகளுக்கு முதலமைச்சர் வாய்ப்பிருந்தால் முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி அத்துடன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ஆகியோர் சென்று நேரில் ஆய்வு செய்யலாம் என்ற ஒரு யோசனையை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்லும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாறாக நீதிபதிகளாகிய நாங்கள் சென்று பார்ப்பதை விட அமைச்சர்கள் சென்று பார்க்கும் போது நடவடிக்கை என்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதால் இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அறிவுறுத்தும்படி தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் கள்ளச்சாராயம் என்பது அந்த பகுதியில் அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த பகுதி மக்களுடைய அடுத்த வாழ்வுரிமைக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது, அவர்கள் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது சம்பந்தமாகவும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து விசாரணையை நாளை மறுநாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.